பிரைஸ் த லார்ட். எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருங்க. கர்த்தர் இந்த புது நாளுக்காக, புது நாள் தந்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து தியானித்து எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்கு செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 51:11 பாருங்கள். அப்படி கர்த்தராலே மீட்கப்பட்டவர்களே யாரானமா? கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள். அவங்க எப்படி இருக்கணுமா? ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கும் திரும்புவார்களாக. ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு திரும்பணும்னா, ஆனால் எப்படி ஆனந்த களிப்புடனே நம்ம பாட முடியும்? எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறதே, எப்படி நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது தான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும். கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா சந்தோஷம் இருக்க முடியாது. அப்போ நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கும்போது வியாதி இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாரு? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலேயே இருக்குமா பாருங்க. நித்திய மகிழ்ச்சி, ஒரு நாள் 2 நாள் மகிழ்ச்சி இல்லைங்க. நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம் தேவன் நம்ம தலைமையில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நித்திய மகிழ்ச்சி நம்மளுக்கு வேணும். சந்தோஷமும் சமாதானம் நம்மளுக்கு வேணும்னா கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது தான், அவரை தேடும்போது தான் நம்ம சந்தோஷமும் சமாதானமாக இருக்க முடியும். அவர் மேலே முழு இது விசுவாசம் இருக்கணுங்க. அவிசுவாசம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. என்னென்ன நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் போது எனக்கு தான் தேவனை பேசியிருக்கிறார், எனக்கு தேவன் என்னோட இருக்கிறார், எல்லா காரியங்களும் நடத்தி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி முழு ஹிருதயத்தோடு அவர் நேசிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்னன்னா சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். எவ்வளோ பாடுகள் இருக்கட்டும், ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இருக்கும்போது தான் சமாதானம், சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் அந்த விசுவாசத்தை சத்துரு என்ன பண்ணுவேன்னா, நீ ஜெபிக்கிறது நடக்காமல் இருக்கும்போது அவிசுவாசம் வரும். ஆனால் அவிசுவாசம் வராதபடி நீங்கள் என்ன பண்ணணும்? அவனை பார்த்து சொல்லணும், என் தேவன் என்னோட இருக்கிறார், எனக்கு காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாரு? நிறைவேற்றி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போது நம்ம சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதே ஏசாயா 44:23 பாருங்கள். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை சொன்னார் அப்படின்றார். வானங்களை பார்த்து சொல்கிறாரு, கழித்து பாடுங்க. கர்த்தர் சொல்கிறார், பூதாளத்திலேயே தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களையே கம்பீரமாய் முழுங்குங்கள். கர்த்தரே யாக்கோபை மீட்டு கொள்கிறார் அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமாக பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, காட்டில் இருக்கிற மரங்களும் செடிகளும் எல்லாமே தேவனை துதிக்கணுமா, துதித்து பாடுறவங்களாக பாடணுமா. அது அதே போல் 2வது நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள். 2வது நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷம் 21:1 நீங்கள் பாருங்கள். எப்படி சந்தோஷமாக, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போகும், சமுத்திரமும் இல்லாமல் போயிடும். பாருங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா முந்தின வானம் யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. பிந்தின வானமும் பிந்தின பூமியும் கண்டார் அவர். இப்போ இருக்கிறதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் புது வானம் புது பூமி தேவனை இங்கே இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது நம்ம சந்தோஷமாக சமாதானமாக நம்ம இருக்க முடியும். அதே 3வதாக நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் பாருங்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1-4 வரை நீங்கள் பாருங்கள். பின்பு நான் பார்த்தபோதும் இதோ சீயோன் மலையின் மேலேயும் ஆட்டுக்குட்டியாரையும் அவருடனே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலேயே எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருக்க கண்டேன் அப்படின்னு. அந்த பாருங்கள், ஆண்டவரோட நாமத்தை அவன் நெற்றியில் தரித்து கொண்டு ஆண்டவரோட சிங்காசனத்தை முன்னாடி 144,000 பேர் நிற்க கண்டேன்னு சொல்லி யோவான் சொல்கிறார். அதுபோல தான் அன்பானவர்களே,
நம்ம இந்த சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும்போது தான் இந்த சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியோடு நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். அதே போல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது கூட சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு பரலோகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் போது நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொன்ன மாதிரி எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறவங்களாக இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும். கர்த்தரே நீர் என்னோட இருக்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதப்படியிலே உங்கள் சமூகத்தில் உங்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடி இந்த நாளுக்கு வந்திருக்கிறோம் சாமி. இந்த நாள் தேவனீர் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே, இந்த உலகத்தை நாங்கள் சந்தோஷமும் சமாதானமும் நித்திய ஜீவனோட வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.